அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ஜூன் 20 முதல் ஜூன் 29 வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகரான அப்பாவு அறிவித்துள்ளார். காலை 10 மணிக்கு பதில் காலை 9:30 மணிக்கே சட்டப்பேரவை கூடும் எனவும் அப்பாவு அறிவித்துள்ளார். ஜூன் 21, 22, 24ஆம் தேதிகளில் மானிய கோரிக்கைகள் மீதான பேரவையில் விவாதம் நடைபெறும். இரண்டாவது, கிழக்கு கடற்கரை சாலையில் அக்கரையிலிருந்து மாமல்லபுரம் இடையே உள்ள சாலைக்கான சுங்க கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் அதிரடியாக உயர்கிறது. அதன்படி கார், ஜீப், 3 சக்கர வாகனங்களுக்கு ₹1 முதல் ₹68 வரை கட்டணம் உயர்ந்துள்ளது. இலகுரக வணிக மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு ₹2 முதல் ₹110 வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. உள்ளூர் வணிகத்துக்கு பயன்படுத்தப்படும் சரக்கு ஆட்டோ, டாக்ஸி, மேக்ஸி கேப், 3 சக்கர வாகனங்களுக்கான மாதாந்திர கட்டணமானது ₹245 உயர்ந்துள்ளது. இலகுரக வணிக வாகனம், ஜேசிபி, கிரெயின் உள்ளிட்ட வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் ₹310 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த உயர்த்தப்பட்ட சுங்க கட்டணம் என்பது இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரவும் உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டின் குமரி, நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்ட கடற்கரைக்கான கள்ளக்கடல் நிகழ்வு நாளை இரவு 11:30 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கடல்சார் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ₹1000 வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் விரைவிலேயே துவங்கப்படும். மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு: தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் புதிய மருத்துவ காப்பீடு மூலம் அரசு மருத்துவமனைகளில் ₹10 லட்சம் வரை இலவச சிகிச்சை பெற முடியும் என சுகாதாரத்துறை செயலாளரான சுகந்தீப் சிங் பேடி தெரிவித்திருக்கிறார். ஆறாவது அறிவிப்பு: பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் 17வது தவணை விடுவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த உடனடி நடவடிக்கையால் நாடு முழுவதும் உள்ள 9,30,00,000 விவசாயிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். ஏழாவது அறிவிப்பு: ஓய்வூதியர்கள் வாழ்நாள் சான்றிதழ் அளிக்காவிட்டால் அடுத்த மாதத்தில் இருந்து ஓய்வூதியம் நிறுத்தி வைக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிதியாண்டி முதல் 2024-25 ஒவ்வொரு ஓய்வூதியரும் அவர்களுடைய ஓய்வு பெற்ற மாதத்தில் தவறினால் அதற்கு அடுத்த மாதத்தில் கிரேஸ் பீரியட் வாழ்நாள் சான்றிதழ் அளிக்க வேண்டும். எட்டாவது அறிவிப்பு: பட்டியலின மாணவர்களின் மேம்பாட்டிற்காக கல்வி உதவித்தொகையுடன் கூடிய இலவச பயிற்சி வகுப்புக்கு ஜூன் 20ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். இந்த இலவச பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது பட்டய படிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்களானது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் வழங்கப்படுகிறது. ஒன்பதாவது அறிவிப்பு: கல்வியின் தரத்தை மேம்படுத்த மாவட்டந்தோறும் ஆட்சியர் தலைமையில் எஸ்பி, திட்ட இயக்குனர், நகராட்சி நிர்வாக ஆணையர் உள்ளிட்ட 24 பேர் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் எனவும் ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். பள்ளி உள்கட்டமைப்பு, கல்வி சார்ந்த சேவைகள் மற்றும் பிரச்சினைகள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். 10வது அறிவிப்பு: தொடக்க கல்வி பட்டய படிப்புக்கு தேர்வு எழுத உள்ள தனித் தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் நாளை ஜூன் 12ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் இயங்கும் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளில் தொடக்க கல்வி பட்டய படிப்பு படித்து வரும் மாணவ மாணவியர்களுக்கான 1ஆம் ஆண்டு தேர்வு வரும் 21ஆம் தேதி தொடங்கி ஜூலை 9ஆம் தேதி வரையும், 2ஆம் ஆண்டுக்கான தேர்வுகள் வரும் 20ஆம் தேதி தொடங்கி ஜூலை 8ஆம் தேதி வரையும் நடக்கிறது. 11வது அறிவிப்பு: ஜூன் 23ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வானது ஜூலை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. 12வது அறிவிப்பு: தமிழ்நாடு பதிவெண் இல்லாமல் தமிழ்நாட்டில் அனுமதி சீட்டும் பெறாமல் உள்ள ஆம்னி பேருந்துகள் வரும் 14ஆம் தேதி முதல் மாநிலத்தில் இயங்க அனுமதி இல்லை என அரசு போக்குவரத்து துறை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. முறையற்ற வகையில் வெளிமாநிலத்தில் பதிவு செய்து இயங்கும் ஆம்னி பேருந்துகளை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் வேண்டுகோளும் விடப்பட்டுள்ளது. கடைசியாக 13வது அறிவிப்பு: ஆயுத பூஜை தொடர் விடுமுறையொட்டி ரயில்களின் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே முடிந்துவிட்டது.
இந்த ஆண்டு ஆயுத பூஜை வரும் அக்டோபர் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, விஜயதசமி 12ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக உள்ளதால் 3 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறையும் வருகிறது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.